ஹலோ மக்களே, குட் ஈவினிங். சாரி ஃபஸ்ட்டு நான் எதுக்குன்னா, இந்த வீடியோ 8 மணிக்கு அப்லோட் ஆகும்ன்னு சொல்லியிருந்தேன். சம் டெக்னிக்கல் இஷ்யூனால உங்களுக்கு 9:30 அந்த மாரி தான் உங்களுக்கு வீடியோ வரும். மறக்காம பாருங்க. எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிலயும் ஃப்ரிட்ஜ் இந்த நிலமையில தான் இருக்கும். நானே நேத்து தாங்க இந்த ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். அதவே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் உங்க கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு தான். பாருங்க, இந்த அரிசி மாவு பாக்கெட்லாம் எப்போ வாங்குனாங்கன்னே தெரில. அதுக்கடுத்தது சேமியா. கேட்கும்போதெல்லாம் சேமியா இல்ல, சேமியா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனை பாக்கெட் சேமியா இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இப்படி தான் உங்கள் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எள்ளு வேணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மளிகை ஜாமான்லாம் வாங்குறோன்னா, இங்கேருந்து லிஸ்ட் எழுதிட்டு போவாங்க. கடைக்காரர்கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கையில் வச்சுட்டு சொல்லுவாங்க, அவங்க ஒன்றா எடுப்பாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிடுறாங்க. கண்ணில் எது கிடைக்குதோ, என்ன புதுசாக இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து அந்த ட்ராலியை நப்பிடுறது. அதோட விளைவு தான் இதெல்லாம். பார்த்துட்டிங்களா? பாதி சூப்பர் மார்க்கெட்டே இங்கே தான் இருக்குது, எங்கள் ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. எதையுமே யூஸ் பண்ணுறதில்ல. இதில் என்ன கொடுமைனா, எங்கள் அம்மா ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளையே பார்க்க மாட்டாங்க, இல்லைன்னு சொல்லிடுவாங்க. மறுபடியும் போய் நான் அதை வாங்கிட்டு வந்து மறுபடியும் இதில் ஸ்டோர் ரூமா இல்லை ஃப்ரிட்ஜானே எனக்கு தெரில. ஃப்ரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணல, ஸ்டோர் ரூமாக தான், மினி ஸ்டோர் ரூமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சுண்ட வத்தல். இது கூட ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க, ஏன்னா பூச்சி பிடிச்சிருன்னு சொல்லி வச்சுக்கலாம். இது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களே பிஸ்தாலாம், அதெல்லாம் வாங்கியே ஒரு 2 வருஷம் இருக்குங்க. இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ணாலும் இதுதான். அந்த அந்த சில்லி மசாலாலாம் பாருங்களேன், பேக்கெட்டே பிரிக்காமல் எவ்வளோ பேக்கெட் இருக்குதுன்னு பாருங்கள். அது நல்லா இருக்குங்க, ஆழ்வார்னு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாவில் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. செம்மையாக இருக்குது, வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ரவை ரவை எத்தனை பேக்கெட் இருக்குதுன்னு தெரியுங்களா? எங்கள் வீட்டில் இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃபஸ்ட்டு வாங்கினது. அதோடய ஃப்ரிட்ஜ் டூர் நான் இன்னொரு நாள் போடுறேன், நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா போடுறேன். அதில் இன்னும் நிறையா இருக்கும். அது வந்து பாயாச சேமியாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இல்லைன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தது. இது வந்து பாப்கார்ன் பாப்பாக்காக. எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. அந்த காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதில் வாங்கிச்சு. அதில் ஒன்று அப்போவே செஞ்சுட்டோம், இதில் 2 இருக்குது இன்னும். அதையே நான் இப்போ தான் பார்க்குறேன். இது பாருங்கள், இந்த சுக்கு பாக்கெட்டை எப்போ போனாலும் வாங்குறாங்க. இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் 2 பாக்கெட் இருந்தது, அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டேன். இப்போ இது வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு டிஷ்ஷுமே செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எதுக்கு வாங்குறாங்கன்னு எனக்கும் தெரில. அதுக்கடுத்தது இது நம்மளோட அரசின் ராகி மாவு, இந்த ரேஷன் கடையிலலாம் வாங்குவாங்கள்ல அது. அப்புறம் எப்போயோ வச்ச சாக்லேட்டு எங்கள் பாப்பாவுக்காக பதுக்கி வச்சுருப்போம் போல், அதுவே இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறமா ஒன்று பார்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது நம்ம ஃபார்ச்சூனோட கோதுமை மாவு. நல்லா இருக்குங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. பை 1 கெட் 1 ஆஃபரு. இது தொடர்ச்சியாகவே வருஷம் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருப்பாங்க போல் இந்த ஆஃபர்லாம். நல்லா இருக்கு மாவு. அதுவே இப்போ தான் பிரிச்சிருக்கோம். போன மந்த்து கிராசரி வாங்கினது அந்த ஒரு 2 பாக்கெட்டில் இப்போ தான் பாதி யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? இதுவும் அந்த ஆழ்வாரோட சில்லி மசாலா தான். எதையுமே யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் கேட்டால் இல்லைன்றது. தக்காளி இது கூட அப்பப்போ யூஸ் பண்ணுறாங்க. பார்த்துக்கிட்டிங்களா மக்களே? இப்படி தான் எங்கள் ஃப்ரிட்ஜு இந்த நிலமையில தான் இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எந்த நிலமையில வச்சுருக்காங்கன்னு. அடுத்தது உங்களுக்கு ஒன்று, இது யூனிவர்சலாக எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் போல். இந்த மாதிரி மாவு கொண்டா கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அப்புறம் அந்த அரிசி வந்து பச்சை அரிசி. எங்கள் அம்மா அதில் சர்க்கரை தேங்காய்லாம் போட்டு சாப்பிட்றதுக்காக ஊற வச்சுருக்காங்க. அது எந்த காலத்தில் உள்ளே வச்சாங்களோ தெரில, அதுவும் அப்படி தான் இருக்குது. அதெல்லாம் பாய்சன் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எங்கள் வீட்டில் புதுசாக ஃப்ரிட்ஜில் செடியெலாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது உங்ககிட்ட காட்டுறேன். அடுத்தது இந்த எலுமிச்சம்பழம். எப்போயோ பிரியாணிக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருக்காங்க, அது அப்படியே கிடக்கு. பார்த்தீங்களா? செடி வளர்க்குறாங்கன்னு சொன்னல, பார்த்தீங்களா? பீட்ரூட்டில் செடியெலாம் வளர்ந்துருக்கு. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், செடி வளர்த்து உங்களுக்கு நான் பார்சல் பண்ணி விடுறேன். ரொம்ப ஓவருங்க. பீட்ரூட் சாப்பிட்டா நல்லது, ரத்தம் ஊறுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். அதோட நிலமையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் மக்களே. அது எப்படியாவது சட்னியாவோ இல்லை ஏதாவது ஒரு மூலிமா சாப்பாடுக்கு கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும். அதனால் நோ ப்ராப்ளம். அதுக்கடுத்தது இன்னொரு டப்பா இருக்குது, அது தெரில. இது வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது கஸ்தூரி மேத்தி. அதெல்லாம் எங்கள் அம்மா எதுக்குமே யூஸ் பண்ணதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேங்க. ராகி சொன்னேன் பார்த்தீங்களா? ராகி சேமியா இல்லைன்னு சொல்கிறது. எத்தனை பேக்கெட் இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ராகி மாவு சக்தியோடது.
பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னடாதுன்னு. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாவு குண்டாவை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எந்த நூற்றாண்டில் ஆட்டின மாவு குண்டானே தெரிலிங்க. உள்ளவே இருக்குது. அடுத்தது இந்த அரிசி பார்த்துட்டிங்களா எந்த நிலமையில் இருக்குன்னு. அப்பா அது உள்ள என்னவோ இருக்குது. என்னது அது வேறு ஒன்றும் இல்லை மக்களே. இந்த மேராக்கான்னு சொல்லுவாங்கள்ல, எங்கள் ஊரில் இது மேராக்கான்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு இன்ஸ்டாகிராம் இதுலேயோ பார்த்தேன். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சீன சுரக்காயா. இதை சாப்பிட்டா வாட்டர் கண்டென்ட்லாம் உடம்புல நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கள் வீட்டில் எந்த நிலமையில் இருக்குதுன்னு மட்டும் நீங்களே பாருங்கள் எத்தனை பொருள்னு. கடைசியாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபைனலி எங்கள் ஃப்ரிட்ஜ் டூர் கதை மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அது நம்ம உடம்புக்கும் கெடுதல். அதனால் எது தேவையோ அதை மட்டும் வாங்கி லிமிட்டடாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மக்களே. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. பாய். குட் நைட்.